கடவுளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லப்பா. யாருக்கு தேவையானதை அவங்களுக்கு குடுத்துட்டா அவங்கவுங்க சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? ஆனா கொடுக்கவே மாட்டாரு. பணம் வேல்யூ தெரியாதவங்களுக்கு பணம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு பணம் வந்துனே இருக்கும். காலங்காலமா கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு எப்பவுமே அப்படியேதான் இருக்குமே. நீ கஷ்டப்பட்டுட்டே இரு, நான் மட்டும் ஒரு ரூபாவே கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு இருப்பாரு கடவுள். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அது இன்னும் மோசம். மாமியார்ஸ் நல்லவங்களா இருந்தா மருமகள்ஸ் நல்லவங்களா இருக்கவே மாட்டாங்க. அதே விதமா மருமகள்ஸ் நல்லவங்களா இருந்தா மாமியார்ஸ் நல்லவங்களா இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மெயினான ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஹஸ்பண்ட் கஞ்சி பிசினாரியா இருந்தா வைஃப் நல்லா செலவு பண்றவங்களா இருப்பாங்க. ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சுத்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் நான்வெஜ் பைத்தியமா இருந்தா இன்னொருத்தர் வெஜ் பைத்தியமா இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஊர் சுத்தணும் அப்படின்னு நினைச்சா இன்னொருத்தர் ஊரே சுத்தக்கூடாது, எனக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு இருப்பாங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. எல்லாரையும் ஈக்குவலா குடுத்துட்டா அவங்கவுங்க ஹாப்பியா இருப்பாங்க இல்லையா அப்படின்னு தோணும். ஆனா கடவுள் நல்லா யோசிச்சுதான் இந்த மாதிரி பேர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா கடவுளுக்கு எப்படி என்டர்டைன்மெண்ட் ஆகும்? நம்மளுக்கு போன் இருக்கு, டிவி இருக்கு, லேப்டாப் இருக்கு, போர் அடிச்சா அது ஓபன் பண்ணி பார்க்க போறோம். கடவுளுக்கு அந்த மாதிரி இல்லையே. நம்ம தானே என்டர்டைன்மெண்ட். நம்ம என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்ற பொருள் வேஸ்ட். கடவுள் பாருங்க நல்லா பிளான் பண்ணி போட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி என்டர்டைன்